நியூயார்க் நகர மேயர் தேர்தல்ல ஜொஹ்ரான் மம்தானி வெற்றி பெற்றதை அடுத்து அங்க இருக்கக்கூடிய யூதர்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் அமைச்சர் அமித்ஷா சிக்லி தெரிவித்திருக்காரு. அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் தேர்தல்ல ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிட்டு இவர் வெற்றி பெற்றிருக்காரு. இதன் மூலம் நியூயார்க்கினுடைய முதல் முஸ்லிம் மேயர் அப்படிங்கிற பெருமையையும் இவர் பெற்றிருக்காரு. ஏற்கனவே ஜொஹ்ரான் மம்தானி காசா மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதலை கண்டித்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நியூயார்க்குக்கு வந்தார் அப்படின்னா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய அந்த பிடியாணையின் கீழே அவரை கைது செய்வேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. ஏற்கனவே ஜொஹ்ரான் மம்தானி காசா மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதலை கண்டித்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நியூயார்க் வந்தார் அப்படின்னா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய பிடியாணையின் கீழ் அவர் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறதையும் சொல்லி இருந்தாரு. இதனால அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், இஸ்ரேலினுடைய அதிகாரிகள் மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவானவங்க எல்லாருமே வந்து ஜொஹ்ரான் மம்தானிக்கு வந்து எதிர்ப்பை தெரிவித்து அவருக்கு நியூயார்க் மக்கள் யாரும் அவருக்கு வாக்களிக்க வேண்டாம் அப்படிங்கறத வலியுறுத்தியும் வந்தாங்க. இந்த நிலையில தான் பலஸ்தீனுக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஜொஹ்ரான் மம்தானி வெற்றி பெற்றதை அடுத்து நியூயார்க்ல இருக்க யூதர்கள் வந்து உடனடியாக வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அமைச்சர் வந்து தெரிவித்திருக்காரு. இது பத்தி இஸ்ரேல் அமைச்சர் அமித்ஷா சிக்லி அவருடைய எக்ஸ் பதிவுல வந்து என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா, ஒரு காலத்துல உலகளாவிய சுதந்திரத்தின் அடையாளமாக இருந்த நகரம் அதனுடைய சாவிய ஒரு ஹமாஸ் ஆதரவாளரிடம் ஒப்படைத்திருக்கு. அவரோட நிலைப்பாடு 25 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னோட சொந்த மக்களை 3000 பேரை கொண்ட ஜிஹாதிகளினுடைய கொள்கைக்கு மிக தொலைவில் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு.